வராருங்க 10 நிமிஷம் பேசுகிறாரு, வராருங்க 5 நிமிஷம் பேசுகிறாரு, கண்டென்ட் விட்டு கண்டென்ட் பேசுகிறாரு, கட்சி பேரை சொல்ல மாட்டேன்றாரு, அவராக வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு. போன அந்த பொதுக்குழுவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் கூட உட்பட சொல்லியிருந்தேன், ஆதவ அர்ஜுனா பேசின ஸ்பீச் கூட விஜய் பேசலையேங்க வந்து. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்து வந்து சொன்னாரே கண்டி, டேரிங்காக ஒரு விஷயத்த யாருக்கு அதுக்கான பின்னணி, ஏன் இதெல்லாம் அப்படின்னு பேசலை அப்படின்னு வருத்தப்பட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க, எங்கள் சிபிஐ வழக்கு இருக்குது, அது ஒரு விசாரணை இருக்குது, அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் எப்படி பேச முடியும்னு. இல்லை, அரசியல் தலைவர் கண்டிப்பாக பேசி ஆகணுங்க, பேசி பேசி வளர்ந்து தான் திராவிட கட்சிகள். அப்போ விஜய் பேசாமல் இருந்தால் எப்படின்னு அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பேசுகிற விஷயம் ஒரு நூல் பிடிச்ச மாதிரியான விஷயம். அது ஒரு பக்காவாக நூல் பிடிச்ச மாதிரி விஷயம். காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கின ஒரு விஷயம். ஏன் நான் இங்கே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன் இங்கேருந்து என்னுடைய ஒரு உற்சாகமான ஒரு விஷயத்தை வந்து நான் தொடங்குறேன், எனக்கு வந்து பொதுவெளியில் பேசுகிறதுக்கு இது வரைக்கும் இன்னும் அனுமதி கிடைக்கல, அதனால தான் அரங்குக்குள் ஒரு 2000 பேருக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். அது கண்டிப்பாக வந்து அத்தனை பேர் கோடி முன்னாடி போய் சேர்ந்துருச்சு. அது சொன்னது இந்த காஞ்சிபுரத்தில் தான் என்னுடைய முதல் பரப்புரை தொடங்கியச்சு. அண்ணா பிறந்த இந்த மண்ணில் இருந்து தான் முதல் பரப்புரை பரந்தூர் விமான நிலையத்திற்காக விஜய் வந்தது. ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலங்களை கையகப்படுத்துவதற்கான விஷயங்களுக்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அது ஒரு தமிழ்நாட்டு செய்தியாக, மிஞ்சி போனால் நேஷனல் ஊடகங்களில் ஒரு சிறு செய்தியாக தான் இருந்தது. விஜய் வந்து நின்று அந்த வேனில் நின்ன பிறகு, அங்கே பேசின பிறகு அது வந்து இன்டர்நேஷ்னல் செய்தியாக மாறுச்சு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. விஜய்க்கு ஜாலரா அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதை தான் விஜய் சொல்கிறாரு, இந்த காஞ்சிபுரம் எனக்கு சென்டிமெண்ட்டு இங்கே தான் தொடங்கினேன். முக்கியமான விஷயம் காஞ்சிபுரத்திலுடைய பிரச்சனைகள் என்ன. ஏன்னா அவருடைய அந்த மக்களை சந்திக்கிற பயணத்தில் ஒவ்வொரு இடத்துல, திருச்சியில் தொடங்கி அரியலூர்லேருந்து அப்படியே வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், இங்கெல்லாம் உள்ள பிரச்சனைகள் பேசும்பொழுது இங்கே என்னப்பா அப்படின்னா, காஞ்சிபுரத்தினுடைய வற்றா ஜீவநதியாக ஒரு காலத்தில் இருந்த பாலாறு இன்னைக்கு மணல் அள்ளி அள்ளி எத்தனை லட்சம் டன் மணல்களை அள்ளி இருக்காங்க, எவ்வளோ அடி ஆழம் அள்ளி இருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஆல்ரெடி எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்படி வந்து அந்த ஆத்தையே வந்து, ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு பெருமையே பாலாறு தான், அந்த பாலாரே காணாமல் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு வந்து கனிமம் தான் வந்து ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒரு விஷயம். அந்த கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டா எதிர்கால சந்ததிகள் எப்படி இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு நெசவு, கைத்தறி நெசவு உலக புகழ் பெற்றது. எங்கே போனாலும் சரிங்க, காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டீங்களா, எத்தனை பட்டு இருந்தாலும் சரி. வடக்கே பனாரஸ்னு ஒரு பட்டு இருக்குது, அதை தாண்டி வந்து வடக்கே கூட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுன்னுவாங்க. நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா தெரியும், காந்தி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அது லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோ பட்டு கடைகள் இருக்கும், அது பட்டு ஷோரூம், அதுவும் கூட்டுறவு பட்டு கடை. அதை தான் சொல்கிறாரு, அந்த பட்டு நெசவாளிகளுக்கு, அந்த கைத்தறி நெசவாளிகளுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க,